ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஜாம் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பீட்ரூட் ஜாம் எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த பீட்ரூட் ஜாம் வந்து நம்ம வீட்டிலையே செஞ்சு வச்சுட்டோன்னா குழந்தைங்க கேட்கும்போது ப்ரெட்டில் வச்சு கொடுத்துக்கலாம். கடைகளில் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஹெல்த்தியானதும் கூட. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது மேலே உள்ள தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தொலியெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இதை கழுவிட்டு குக்கரில் மாற்றிக்கிடுவோம். குக்கரில் மாற்றியாச்சு. இது கூட விதையை எடுத்த ஒரு 10 பேரிச்சம்பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரை லாக் பண்ணி ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். 5 விசில் வந்துடுச்சு. இப்போ கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கிடும். இப்போ இந்த பீட்ரூட்டு இதையும் பேரிச்சம்பழத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். சின்ன ஜார் பத்தலை, அதனால் பெரிய ஜாரில் மாற்றிக்கிட்டேன். இந்த தண்ணி இருக்கட்டும். இதில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது இருக்கட்டும். ஒரு கடாயை எடுத்துருக்கேன். இதில் நம்ம பீட்ரூட் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்புன்னு கூட வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். நம்ம பீட்ரூட்டு பேரிச்சம்பழத்தில் இனிப்பு ஏற்கனவே இருக்கும். இது நல்லா கரையட்டும். நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இதில் நம்ம வடிகட்டிக்கிடும். அதே கடாயை கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வடிகட்டினதை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் நம்ம இந்த அரைச்ச பீட்ரூட் விழுது நம்ம சேர்த்துக்கணும். இதை அப்படியே கிளறி கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது அப்படியே கொஞ்ச நேரத்தில் கட்டியாகும். இதை லைட்டாக மூடி போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாகும். இப்போ கொஞ்சம் கட்டியாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் ஜாம் ரெடி ஆகிடும்.
பார்க்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லாக. பாருங்க நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியானதும் கூட. இது வந்து நம்ம சப்பாத்தியில் ப்ரெட்டில் வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி கோதுமை ப்ரெட் எடுத்துருக்கேன். இதில் நம்ம ஜாம் தடவி சாப்பிட போகிறோம். இந்த ஜாம் வந்து நீங்கள் கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம குழந்தைங்களுக்கு, வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதை வந்து நம்ம 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் இருக்கும் இது. இந்த மாதிரி சாப்பிட்டானா ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது, அதை நீங்கள் பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.